உருவில்லால் ஓங்கு முன்னீரடைத்து உலகங்களுய்ய செருவிலே அறக்கருகோனை செத்தனம் சேவகனார் மருவிய பெரிய கோயில் மதில் திருவரங்கமன்னா கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே. தொடரடிப்புடியாழ்வார் அருளிச் செய்திருக்கிற திருமாலையிலே 11ஆம் பாசுரம் இப்பாசுரம். போன பாசுரம் பர்யந்தம் பரமதநாதனை பத்த முடியவில்லை, நமக்கு அவகாசமில்லை. சக்கரவர்த்தி திருமகனையும் பத்த முடியவில்லை, ஏனென்றால் அவன் பெரியவன். அதற்காகவே எம்பெருமான் தானும் தன்னுடைய நீர்மையை காட்டினான், சௌலபியத்தை காட்டினான். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே கத்தினம் மேய்த்த எந்தை கடலினை பணிமினீரே என்று தெரிவித்தார். அந்த எளிமையாக இருக்கக்கூடிய எம்பெருமானையும் பத்த முடியவில்லை என்று சொன்னோம். இப்ப சொல்றார், எளிமையானவர் இருக்கிறவர் கூட பத்த முடியலையோ இல்லையோ. இப்ப நமக்காகவன்னோ தன்னுடைய நீர்மையிலும் நீர்மையாக அப்படியே பெருமாள் கையை கூப்பினா தான் அனுகிரகம் பண்ணுவதற்காகவே அன்னோ திருவரங்கத்திலே வந்து சனித்து கொண்டிருப்பது. ஏன்னா பரமதநாதன் சொன்னா மேல இருக்கிறவர், திருப்பார்கடலும் நமக்கு தெரியாது, விபவ அவதாரங்களும் நமக்கு தெரியாது, அந்தர்யாமி எப்படியுமே தெரியாது. இதெல்லாம் எளிமை. இதை விட காட்டிலும் எளிமைன்னு சொன்னால் அது அர்ச்சாவதாரம் என்னோ. இந்த அர்ச்சாவதாரத்திலுமே வேற்பத்தாக இருக்கக்கூடிய திவிதேசம் திருவரங்கம். இந்த திருவரங்கம் திருப்பதியில பெருமாள் நமக்குன்னு தான் ஒரு முடிவை எடுத்துட்டு பெருமாள் இங்க வந்து சயனிச்சுட்டு இருக்கா. அப்படி சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான போய் நாம் ஆசிரியிக்க முடிவில்லைன்னு நீங்களாம் சொல்றீங்களே, இது தகுமா? இப்படி காலத்தை வீணாக்குகிறீர்களே, என்ன காலத்தை வீணாக்க வேண்டா என்ன அதாவது தொண்டரடிப்புடி ஆழ்வார் நமக்கு உபதேசம் பண்ணுகிறார் இப்பாசுரத்தாலே. நல்லா ஆரம்பத்தில் எடுக்கிற போதே ஒருவில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்து, பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் இங்கிருந்து புறப்பட்டு சென்னான். லங்கப்பட்டணத்துக்கு போய் அங்க போய் சண்டை போடணும். சீதா பிராட்டிய ராவணன் எங்கிருந்து தானும் புஷ்பக விமானத்திலே ஏற்றி வைத்துக் கொண்டு சென்று போனான். இதுக்காக பெருமாள் திருப்புல்லானை சமுத்திரக்கரைக்கு வந்து எழுந்துள்ளுகிறான். அங்க அப்படியே இருக்கார். சரணாகதியை பண்ணிட்டார். ஆருட சமுத்திரராஜனிடத்திலே சரணாகதியை விட்டுத்தான் பெருமான். பெருமானுக்கு இது அவசியமானா, அவதாரத்திலே அவன் க்ஷத்திரியனாக அவதரித்தபடினாலே, ராமனாக ராஜனாக இருந்தபடினாலே அங்க போய் சரணாகதியை அனுட்டித்தார். வரவே இல்லை. சாகரம் சோஷயிஷ்யாமி பத்மியாமியாம் பிளவங்கமாக என்ன இங்கு வரவே இல்லையே. சாகரம் சோஷயிஷ்யாமி, அவனிடத்துல சாபமானே சௌமித்திரே, சுமித்திர வித்த பிள்ளையே, எனக்கு விஷப்பாம்பு போல இருக்கக்கூடிய அம்புகளையும் வெள்ளையும் எடுத்து கொண்டு வா. அவனை விட்டேனா பார், என்ன பண்றேன் பார். சரணாகதி அனுஷ்டித்த பின்பும் அவன் வரவே இல்லை பார். சமுத்திரராஜன் எத்தனை அகங்காரம் அவனுக்கு. அப்படின்னு வில்ல கொண்டா அம்ப கொண்டான்னு உடனே தடார்னு வந்தான். பார்த்தா சடகன் வந்து விழுந்துட்டான். அது வரைக்கும் அவன் வரவில்லையோ. பெருமாள் கல்லால் அடைத்தாரா வில்லால் அடைத்தாரா? ஒரு விசாரம் பண்ணிக்கிறான். பெருமான் அணகட்டினானே, அந்த சாகரத்திலே கடல்ல போய் அணகட்டினானே, கல்லால தானே கட்டினான். ஆனா ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்துங்கிறாரே, கடலை போய் வில்லால் அணைச்சாங்கிறாரே. நான் இதனாலதான், ஏன்னா கல்லாலதான் கட்டினார். ஆனா இவன் என்ன பண்ணான்? வரவே இல்லை. வராத போது இந்த வில்லை எடுத்த உடனே தானே அவன் வந்தான். அப்புறம் தானே அனுமதி கொடுத்தான். அதனால வில்லால் அடைத்துன்னு சொன்னாராம். ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்து. ஓங்கு முன்னீர்னா அலைகள் எல்லாம் அடிக்கக்கூடியது. இந்த கடல் அப்படின்னு சொன்னாலே அலையோடு இருக்கும். இந்த அலைகள் எல்லாம் நிறுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? ஏன்னா அவன் அத்தனை தூரம் தானும் இவ்வளவு பெருமாளே தானும் சரணாகதி அனுஷ்டித்த பிற்பாடு கூட வரவே இல்லை. அந்த அலைகள் எல்லாம் இந்த வில்லு எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவன் ஒத்துக்கொண்டான். மலைகள்ல இருந்து கல்லெல்லாம் எடுத்துட்டு வந்து எல்லா குரங்குகள் எல்லாம் அணைய கட்டித்துன்னு பாக்குறோம். அப்ப அதெல்லாம் அடைத்தபடியினாலே தான் பெருமானுடைய திருவடி வரைக்கும் அந்த அலை நீரானது கொந்தளித்து கொண்டு பெருமானுடைய திருவடியை வந்து ஸ்பரிசித்ததுங்கிற அளவுக்கு அத்தனை தூரம் வந்திருக்கணும்னா இது வில்லால ஏற்பட்டது. அதனாலே ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்து. முன்னீர் முன்னீர்னு சொல்றோம். அதாவது 3 விதமான நீர் சொல்லுவா. அதாவது ஆற்று நீர், ஊற்று நீர், வேற்று நீர் சொல்லுவார்கள்.
மழை ஜலம் பெய்யறது அதெல்லாம் வேற்று நீர் சொல்லுவா. ஆற்றிலே ஆறுல ஓடுறது ஆற்று நீர், ஊற்று நீர், ஊர் எடுத்தா வரக்கூடிய நீர். இது எந்த நீர்? அதுக்குள்ள இருக்கக்கூடியதான இந்த கடல். கடல்ங்கிறது எல்லாம் நதியிலேருந்து எல்லாம் ஓடி போய் சாகரத்துல போய் சேர்ந்துருது. அந்த முன்னீரை அடைத்தான் எம்பெருமான். அதை போய் யாராலும் பண்ண முடியுமா? அதுவும் காரியம் பண்ணதை ஆரம்பிச்சு பண்ணா. அந்த வானர சைன்யங்களை கொண்டனும் எம்பெருமான் அத்தனை காரியத்தையும் பண்ணினான். ஆகையினாலே ஒரு வில்லால், ஒரே ஒரு வில்லாலே ஓங்கு முன்னீர் அடைத்து உலகங்கள் உய்ய. ராவணான் படுத்தின பாடு எல்லாரையும் சொர்க்கம் வரைக்கும் எல்லாரையும் ஆட்டி படைத்திருந்தானோ இல்லையோ. இங்க இருக்கக்கூடியது என்ன? அந்தரிக்ஷம் என்ன? இங்க லோகத்துல பூமி இருக்கிறது, அடுத்த லோகங்கள், எல்லாத்தையும் வரத்தை வாங்கி வைத்து கொண்டு பிரம்மாவனிடத்துல இத்தனை வரத்தையும் வாங்கி வச்சுட்டு கடைசியில எல்லாரையும் ஒரு ஆட்டு ஆட்டினான். அதுக்காக பெருமாள் தான் அவதாரம் பண்ணது மனுஷனை மட்டும் அவன் ரொம்ப துச்சமா நினைச்சுட்டான். அதனால பார்த்தார் பெருமாள், சரி மனுஷனா அவன் அதை சொல்லவே இல்லையோ. நிசிம்மாவதாரத்திலையும் அதே மாதிரிதான். அதே போல இங்கேயும் அப்படித்தான். மனுஷன் அவன் கணக்கிலே வச்சுக்கல. அங்கேயான அவன் அத்தை அது கூடாது, இது கூடாது, இது கூடாது, கூடாது, எல்லாமே கூடாதுன்னுட்டான். அதனால பார்த்தா சாயங்காலத்துல முடிச்சான்னு வச்சுக்கோ, நரஹரியாக பெருமாள் தானும் மனுஷனும் இல்லை மிருகமும் இல்லைன்னு சொல்லி ரெண்டுமா நரஹரியாகத்தானும் அவனை முடித்தான். இங்கே ஸ்ரீ ராமாவதாரத்திலே பெருமாள் அவதாரம் பண்ணது ஒரு க்ஷத்திரியனாக ராஜனாகத்தானும் அவதாரம் பண்ணி இருந்தா. பண்ணிட்டு இந்த உலகங்களை அவனை முடிச்சுட்டா தானே உலகத்தை உஜ்ஜீவிக்க முடியும். இப்படி ராட்சசர்கள் எல்லாம் இருக்கிற போது முடியுமா? அதுக்காகத்தானே கண்ணன் பெருமான் கீதையில சொன்னா, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி வேன்னு யுகங்கள் தோறும் நான் அவதரிக்கிறேன். இது அடுத்த அவதாரத்துல. அப்ப இதெல்லாம் பெருமாள் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஆங்கு அப்பப்பொழுது நிறைய ராட்சசர்கள்லாம் வந்து ரொம்ப தொந்தரவு எல்லாம் பண்றாள். அதனால எம்பெருமான் தானும் அவதரித்தான் உலகங்கள் உய்ய. இந்த உலகமே உஜ்ஜீவிக்கும்படியாக ஒருவில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்து உலகங்கள் உய்ய செருவிலே அறக்கருகோனை சத்தனம் செல்கிறான். செரு யுத்தத்திலே, செருன்னு சொன்னா யுத்தம். இந்த யுத்தத்துல செஞ்சானே ராவணன் என்ன பண்ணா? தனியா இருந்தவோ, லக்ஷ்மணனும் இல்லை ராமனும் இல்லை, மாரீசனை அனுப்பிவிட்டு அவளை ஒரு பக்கம் திசை திருப்பி விட்டான். இப்ப உள்ள வரான். வந்து சீதா பிராட்டி தனியாக இருந்ததான சீதா பிராட்டியை வந்து ஒரு நாய் நுழையிற மாதிரின்னு போட்டிருக்காது. ஒரு நாய் வந்து வீடுல திறந்து இருந்ததுன்னா சரக்கன் உள்ள புதுரும் இல்லை. அது மாதிரி அது போலே வந்து யாரும் இல்லாமல் ஒரு குழத்தனமாக தானும் சீதா பிராட்டி அபகரித்து கொண்டு போனான்னு இருக்கு. ஆனா பெருமாள் என்ன பண்ணார்? இவன் இருக்கிற கோட்டைக்கே போனார். அதுதான் செருவிலே, யுத்தத்திலே. தான் எவ்வளவு வீரம் இருந்தாலும் அந்த வீரத்தை இந்த உலகத்துக்கு காட்டும்படியாக தனி ஒரு ஆளாக இங்கிருந்து புறப்பட்டு போனா அங்க போய் சண்டை போட்டான். செருவிலே அறக்கரகோனை. அவன் ராட்சசர்களுக்கெல்லாம் ராஜா. அவனை சொல்ற போது திருப்பானாழ்வார் சொல்ற போது ரொம்ப வித்தியா சொல்றார். அவன் என் பேர் பட்டவன் சிதறமாவதில் இலங்கைக்கிறவன். அங்கே இங்கே அறக்கரகோன் புலஷருடைய வம்சத்துல வந்தவன். சுந்தரகாண்டத்தில் சொல்ற போது அவன் வேத பாராயணங்கள் எல்லாம் சொல்லிட்டே இருக்கிற போது உள்ள போவான். அப்படி இருக்கக்கூடியவன். ஆனா தன்னுடைய சுபாவத்தினாலே, சுபாவம்னு சொல்றது காட்டிலும் அது அவ்வளவு துச்சமா அப்படி இருந்ததுனாலதான் அவனை அறக்கருகோன் என்று சொல்லுகின்றோம். ஆக அறக்கருகோனை, செருவிலே அறக்கருகோனை செத்த நம் சேவகனார். அவனை ஜெயித்து எப்படி பனங்கொலையிலேருந்து விழுமோ அது மாதிரி ஒவ்வொன்றா அடிச்சு அவனுடைய தலையிலேருந்து ஒரு தலையை ஒரு அடி அடிக்கிறது. அவன் யாராரு போனா? எல்லாரும் போனா. மந்திரிமார்கள் போனான். அதுக்கப்புறம் இந்திரஜித்து போயிட்டான். அதுக்கப்புறம் கும்பகர்ணம் போயிட்டான். எல்லாருமே போயாச்சு. ஒத்தரும் பாக்கி இல்லை. சொந்த பந்தம் அத்தனையும் போச்சு. எப்படியுமே வீடுனா வெளியில விட்டான். எல்லாரையும் முடிச்சாச்சு. முடிச்சா கொஞ்சம் கொஞ்சமா சக்தி எல்லாம் குறையிறது இல்லையோ. எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு கடைசியா சண்டைக்கு வந்தா, இன்னும் நாளை வான்னு சொன்னார். கடைசியில சண்டை போட்டு அதுக்கப்புறம் இவன் இடத்துல ஒண்ணுமே இல்லை, ஆயுதம் இல்லை. ஆயுதம் இல்லாத போது அவன் அடிக்கக்கூடாதுன்னு அடிக்காமல் விட்டுட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு வான்னு சொல்லி இன்னைக்கு ராத்திரி ஏதாவது பண்றானா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தார். அப்பவும் வந்தான். வந்துட்டு அவனை எல்லாவற்றையும் முடித்து அவனை அப்படியே நிற்கிற ஆளை அவன் அப்படியே ஒவ்வொரு தலையாக அப்படியே கொய்து விடறது. அவனோட தலை கீழே விடுறது அவனே பார்க்கறான். அந்த மாதிரி அடித்தவனை கடைசியில் வீழ்த்தினான். செருவிலே அறக்கரகோனை சத்தனம் நம் சேவகனார்னார். நம் நமக்குன்னு சொன்னா பெருமானுடைய வீரத்தை காட்டுறதா இல்ல பெருமானுக்கு இருக்கக்கூடியதான பாரதந்திரியத்தை காட்டுறானா? நம்மெல்லாம் உஜ்ஜீவிக்குவதற்காக பெருமாள் வந்திருக்கிறான். அதனால பாரதந்திரியத்தை காண்பிக்கிறான் பெருமான். ஆறு காமிக்கணும்?
இவன் காமிக்கணும். ஆறு நம்ம தான் காமிக்கணும். பெருமாளிடத்துல பாரதந்திரியத்தை காமிக்கணும், சேஷத்துவத்தை காமிக்கணும்னா நம்ம காமிக்கணும் பெருமாளுக்கு. நான் உனக்கு அடியவன் அப்படின்னு. ஆனா பெருமாள் என்ன கேட்கிறானா, நான் உனக்கு அடியவன். பாரதந்திரியத்தை காமிக்கிறதுனா பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்துல பரதந்திரனா இருப்பாராம். அது பல இடங்கள்ல வியாக்கியானங்கள் வரும். பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்துல பரதந்திரனாக ராஜாவா இருக்கார். ஆனா பரதந்திரன், அவர் தான் இந்த உலகத்துக்கே ராஜா. அப்படி இருக்கக்கூடிய ராஜாதிராஜ சர்வேஷாம்னு சொல்லும் அளவுக்கு எம்பெருமான் இருக்கான். அவன் அங்க எப்படி இருப்பானா, ஆதிசேஷ குடைக்கு கீழே பரதந்திரனாக. ஆதிசேஷன் அனந்தன், அந்தம் இல்லாதவனை அந்தப்படுத்தி தன்னுடைய குடைக்கு கீழே அமர்த்தி வைத்துக் கொண்டிருக்கிறபடினாலே அவனுக்கு அனந்தன்னு பேரு. அந்த ஆதிசேஷ பரியங்கத்துக்கு கீழே பெருமாள் அப்படியே இருக்கார், பவ்யமா இருக்கார். அவன் தான் யுவாவா சொல்லு. யுவானா இளவரசன். அந்த யுவா நித்தியமான யுவா. அவனுக்கு வயசு எவ்வளவுன்னா 15.75 வருஷா வருஷம் அதே தான், மாறவே மாறாது. அப்படியே இருப்பார், நித்திய யுவா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதுக்குள்ள பெருமாள் அப்படியே உள்ளுக்குள்ள உட்கார்ந்துருக்கார். சரி சுவாமி, கருடனுக்கு கீழேனா கருடனுடைய சிறகுக்கு கீழே பெருமாள் தான் உட்கார்ந்துருக்கார். ரொம்ப பவ்யமா பரதந்திரனா. ஆதிசேஷனுக்கு கீழே பரதந்திரனா, கருடனுக்கு கீழே பரதந்திரனா. சரி, விஸ்வக்சேனர் கோல் வச்சிருக்கார், பெரம்பு வச்சிருக்கார், அவர்கிட்ட பவ்யமா பரதந்திரனா. ஆக இவ்வளவு பேருக்கு தானும் பிராட்டி சொல்றது இப்படி கடைக்கண்ணால பார்த்துட்டா பெருமாள் சரின்னு விடுறாராம். அப்படின்னா அங்கீகாரம், அங்கீகாரி ஆலோகி சார்த்தயந்தை கிதோஞ்சலிகின்னு பராசர பட்டர் தானும் தெரிவிக்கிறார். இந்த அங்கீகாரத்திலேயே ஓடுறார். அப்படின்னா பரதந்திரனாக இருக்கான், தன்னுடைய வீரத்தை காட்டினானா, நம் சேவகனார். நம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம்னா பரதந்திரனாக பெருமாள் இங்கே சனித்துக் கொண்டிருக்கிறான். ஆஹா, செருவிலே அரக்கர்கோனை செத்தனம் சேவகனார். சேவகன் ஆர் அப்படின்னு இருக்கும். ஆறுன்னு இருக்கும். சேவகன்னா நமக்கு பவ்யதையா நமக்கு காரியம் பண்ணுமா பெருமாள், வேலையாளா இருக்காரா பெருமாள் அப்படின்னா. ஆமா, இவனெல்லாம் கொண்டு போகணும், நல்ல வழி கொண்டு போகணும். ஆறுனா விகுதி. அந்த ஆறுங்கிற விகுதியினாலே பெருமாள் எத்தனை தூரம் தானும் பரதந்திரனாக இருக்கிறான்ங்கிறத காமிக்கிறார். செருவிலே அரக்கர்கோனை செத்தனம் சேவகனார். மருவிய பெரிய கோயில், மருவிய பெரிய கோயில். பெருமாள் பரமதனை விட்டு விவாவதாரம் இல்லை, அந்தரியாம இல்லை, எல்லாத்தையும் விட்டு அர்ச்சைன்னு சொல்லப்படுகிற எளிமை மருவிய அதெல்லாம் போச்சு. கடைசியா தானும் இங்க வந்து சனித்து கொண்டு வண்டின முரளும் சோலைன்னு அத்தனை ஆச்சரியமாக அவ்வளவு தூரம் பரதந்திரனா வந்து எழுந்துள்ள இருக்கிறான். அப்படி எழுந்துள்ள மருவிய பெரிய கோவில். இதுக்கு விஷ்ணோரு ஆயதனம் மகதுன்னு சொல்லுகிறார்கள். அப்படின்னா அவனுக்கு செல்வம்னா விட்டு, அதாவது வைஷ்ணவர்களுக்கெல்லாம் என்ன செல்வமானா பெருமாளுக்கு வந்து சனிச்சிருக்கோம் பெரிய கோவில், அதுதான் பெரிய தனம். விஷ்ணோர் ஆயுதனம். விஷ்ணுவே இங்க வந்து சனிச்சுட்டு இருக்கான்னா இவர்களுக்கு அதுவே தனம், அதான் பெரிய கோவில் என்று சொன்னார்கள். பெரிய கோவில்னு சொன்ன போதே பெருமாள் அங்க திருவரங்கத்தையே கோவில் தான் சொல்லுவோம். பொதுவா கோவில்ல இருந்து வரோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ வரதா பெருமாள் கோயில இருந்து வரார், இல்ல கிருஷ்ணன் கோயில்ல இருந்து வராருன்னு அர்த்தம் இல்லை. கோவில்ல இருந்து வரோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா திருவரங்கத்திலிருந்து வருகிறோம், இதான் அர்த்தம். சீவட்ட சம்பிரதாயத்துல சில பரிபாஷைகள் எல்லாம் உண்டு. அதுல கோவில் அப்படின்னு சொன்னா ராஜதானின்னு சொல்லப்படுகிறதான பெரிய இடம், அதுதான் வேற்பத்து. அங்கே அந்த கோவிலில் அப்ப கோவில்னு சொல்றோம். அப்ப பெருமாளுக்கு இருக்கிறது பெரிய பெருமாள், பெருமாளுக்கு பெரிய பெருமாள்னு பேரு. அங்க இருக்கிற கருடன் பெரிய கருடன் பேரு. மணி சேவிக்கிறது பெரிய மணி. தளிகைக்கு பெரிய அவசரம் தளிகை என்று பேரு. அத்தியனோத்சவம் பெரிய அத்தியனோத்சவம். தாயார் பெரிய விராட்டியார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவ்வளவு இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் பெருசுன்னா ஜீயர் இருக்காருங்க, பெரிய ஜீரா, பெரிய ஜீயர் அப்படின்னா பெரிய ஜீயர் மணவாள மாமணிகள். ஆஹா, இத்தனை எல்லாம் பெரிய பெரியன்னு சொல்லப்படுகிறதான மருவிய பெரிய கோயில் மதில் திருவரங்கம். என்ன இத்தனை பேர் இந்த மதுளை கட்டி சப்த பிராகார மத்தியே என்ன பெருமாள் அத்தனை தூரம் எல்லாரும் ஆழ்வார்கள் தொடக்கமாக அத்தனை பேரும் அந்த பகவானை கட்டி காத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுக்குத்தான் பெரிய மதில் திருவரங்கம். அந்த இடத்துக்கு பேரே மதில் திருவரங்கம். ஏன்னா திருமங்கை ஆழ்வார் என்ன, மத்துமுண்டான ஆழ்வார்கள் என்ன, முதல்ல பார்த்தோம்னா முதல் திருச்சுத்து பெருமாளுக்கு இருக்கக்கூடிய திருச்சுத்து 7 பிராகாரங்கள், சப்த பிராகாரங்கள் அப்படி சொல்றோம். தர்மவர்மாவனுடைய திருச்சுத்து, ராஜமகேந்திரன் திருச்சுத்து, குலசேகரன் திருச்சுத்து, ஆலிநாடன் திருச்சுத்து, அகலங்கன் திருச்சுத்து, அதுக்கப்புறமா திருவிக்கிரமன் திருத்துத்து, கலிகுராமன் திருச்சுத்துன்னு திருவிக்கிரமன் திருச்சுத்து, கலிகுராமன் திருச்சுத்துன்னு உத்தரவீதி சித்திரவீதின்னு சொல்லி 7 பிராகாரங்களுக்குள்ள எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கிறான்.
அவ்வளவு மதில், இந்த மதில்கள் எல்லாம் கட்டி கொடுத்ததான ராஜாக்கள் என்ன, ஆழ்வார்கள் என்ன, இதெல்லாம் மதில் திருவரங்கம். நமக்காக மருவிய பெரிய கோயில் மதில் திருவரங்கம் என்ன சொல்ல முடியுமா? அவ்வளவு தூரம் சொல்ல முடியுமா? நீங்கள்லாம் இவ்வளவு தூரம் எளிமையா தன்னுடைய எளிமையை காட்டும்படியாக பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான விட்டுட்டு நீங்கள்லாம் என்ன பண்றது தெரியுமா? கருவிலே திருவிழாதீர். நம்மளை பார்த்து சொல்றார், கருவிலே திருவில்லாதவர்களா, கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே. நமக்கெல்லாம் கருவில திருவில்லையா? ஏன்னா எந்த ஒரு கர்ப்பவாசம் பண்ணுகிற பொழுது பகவான் மதுசூதனுடைய கட்டாட்சம் பெறுகிறோம் இல்லையோ, அந்த கர்ப்பவாசத்துல பெருமான் மதுசூதனுடைய கட்டாட்சம் பெறணுமா? பெத்தாத்தான் அவர்கள்லாம் கருவிலே உள்ளவர்களா? அப்படி இல்லைன்னா அவர்களை கருவிலே திருவிழாதீர் அப்படின்னு சொல்றா. ஏன்னா நமக்கு கை கால் அவயவங்கள் இதெல்லாம் எம்பெருமான் கொடுத்திருக்கான்னா காலத்தை கழிக்கலாமா என்னால் அதைத்தான் விசித்ரா தேக சம்பத்திகி ஈஸ்வராய நிவேதிதும் பூர்வமேவ கிருதா பிரம்மன்னு ஹஸ்தபாதாதி செய்யுதாயன்னு. இந்த சரீரத்தை கொடுத்ததே வசதி, அதுல கண்ணு கை கால் மூக்கு எல்லாம் கொடுத்து, வாயெல்லாம் கொடுத்து, காது கொடுத்து, இவ்வளவும் கொடுத்திருக்கிற போது அவனை உபாசனம் பண்ண வேண்டுமே தவிர அதை விட்டுட்டு நாம் காலத்தை கழித்தோம் என்னால் ரொம்ப व्यर्थமா போறதோ இல்லையோ. அவனை உஜ்ஜீவனம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அவனை உபாசனம் பண்ண வேண்டும், அவனை சரணாகதி கூற வேண்டும், அவனுடைய கல்யாண குணங்களை பாட வேண்டும், அவனுடைய எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு நாமும் நம்முடைய ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு ஆத்தானே பண்ண வேணும். அதை விட்டுட்டு நாம காலத்தை கழிக்கிறோமே, எப்படி இருக்கோம் நம்ம அப்படின்னு சொன்னா, நீங்கள்லாம் இவ்வளவு எளிமையா வந்து இருக்கிற போது, பெருமாள் சாணிச்சிட்டு இருக்கும் போது நீங்க அங்க கூட போய் செய்வீங்கன்னா என்ன பண்றது? ஏன்னா அதைத்தான் அத ஜாயமான கடாட்சம் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் கருவிலே திருவிழாதி ஜாயமானங்கி புருஷம் எம் பசியது மதுசூதனா சாத்விகஷ்யது வித்யேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா. மோட்ச சிந்தனை எப்ப வருமா அப்படின்னா, ஒருத்தன் தன்னுடைய தாயாருடைய கர்ப்பத்திலே குல்பத்தில் இருக்கிற போது மதுசூதனனுடைய கடாட்சத்தை அந்த கர்ப்பமானது பெறுகிறதாம். பெற்ற உடனே அது வெளியில வந்த பிற்பாடு இந்த சம்சார மண்டலத்தில் தான் பிறக்கிறது. அதுவும் ஆனா அதுக்கு மோட்ச சிந்தனையோட பிறக்கிறது. மோட்ச சிந்தனை வரணும்னாலே மதுசூதனுடைய கடாட்சம் கர்ப்பத்திலே இருக்கணும். அதைத்தான் கருவிலே திரு, அதுக்கு பேர் கருவிலே திருன்னு பேரு. அது இல்லைன்னா கருவிலே திருவிழாதி. நம்ம பெருமாளை செவிக்கு போகலைன்னா கருவிலே திருவிழாதி தான். அதனால காலத்தை கழிக்கலாமா, ஆகுமா, கூடுமா? அப்படி வேண்டாமே. நமக்காக பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு புரிஞ்சுதுன்னா நம்ம போவோம். இல்லை எனக்காக படுத்துட்டு இருக்காரு, எனக்காக ஒருத்தர் காத்துட்டு இருக்காருன்னா ஓடுவோம், என்னுடைய நண்பர் வர்றாருன்னா ஓடுவோம். அவர் பெருமாள் தான் சுவாமி, இங்கதான் இருக்காரு அவர். இது நம்ம எல்லாரும் சொல்லுவோம், இங்கதான் பெருமாள் இருக்காரு, அவர் என்ன இங்கேயா ஓடி போயிட போறாரான்னு வேற நமக்கு எவ்வளவு தெரியும் நமக்கு. அப்படின்னா பெருமாள் ஓட மாட்டா, இங்கதான் இருக்க போறா அப்படிதானே சொல்லியிருக்கா வியாக்கியானத்துலயும். அது நமக்கு நன்னா புரியுது. அதனால அவர் போறதை மட்டும் நம்ம அப்படியே போகாம டிலே பண்ணிட்டே இருப்போம். அப்ப அது அல்லாமல் எம்பெருமான போய் தொழவணும், அவருடைய திருவடியை தொழவணும். தொழுவதுன்னா அஞ்சலி இப்படி பண்ணிவிட்டா பெருமாள் அப்படியே பண்டமா உரி விடுறாராம். அந்த நீர்ப்பண்டமாக உருமளவுக்கு எளிமையாகத்தான் சயனித்துக் கொண்டிருக்க செய்தவே நாம் அங்கே செல்லவில்லையே. ஆனால் பெருமானுக்கு எத்தனை ஒரு துக்கம் ஏற்படும் அப்படிங்கிறதை கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே என்று ஆழ்வார்விடத்திலே தெரிவிக்கிறார். தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைக்கு ஆழ்வார் பெருமானார் திருவடிகளை சரணம்.